ஹாய் மக்களே! இன்னைக்கு நடந்தது என்னன்னா, ஒரு டியூப் லைட் ஒண்ணு வாங்கியிருந்தோம். அது ஒர்க் ஆகல. சரி கடையில கொண்டு போய் மாத்த போலான்னு நானும் அவரும் கிளம்பிட்டோம். கிளம்பி போயிட்டு வர வழியில பார்த்தா மார்க்கெட்லாம் ஃப்ரீயா இருந்துச்சு. சரி இன்னைக்கே காய்கறிலாம் வாங்கிடலாம் அப்டின்ட்டு நானும் அவரும் வாங்கிட்டோம். அப்படியே எனக்கு ஒரு வாக்கிங் ஷூ ஒண்ணு வாங்கி குடுத்தாங்க. அதையும் வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஷூ எடுத்து போட்டு பார்த்தா, ஷூ வந்து கழண்டு கழண்டு வந்துகிட்டு இருந்துச்சு. அப்புறம் அவரு சொன்னாரு, "சரி அப்புறம் போய் மாத்திக்கலாமா?" அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு வச்சுட்டு, சரி கிச்சன் வேலைய பார்க்கலாம் அப்படின்ட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன். சரி துவையல் அரைச்சுட்டு ஏதாவது சாம்பார் வச்சிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதான் டக்குன்னு இந்த மரமண்டைக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. என்னன்னு பார்த்தா, சிலிண்டர் வந்து காலியாகுற மாரி இருந்துச்சு. எனக்கு பயமா போச்சு. "என்னங்க சிலிண்டர் புக் பண்ணீங்களா?" அப்படின்னு கேட்டேன். "புக் பண்ணிட்டேன்ம்மா. ஆனா என்னன்னு தெரியலையே, லேட்டு வரலையே" அப்படின்னு சொன்னாரு. அய்யய்யோ! அதுக்கு முன்னாடி ஏதாவது சமைச்சுருவோம் அப்படின்ட்டு சாதம் வச்சு துவையல மட்டும் ரெடி பண்ணேன். பக்கத்திலேயே இருந்த பாத்திரத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கழுவி எடுத்து வச்சுட்டேங்க. அப்படியே வாங்குன ஃபிஷ் இருந்துச்சு. சரி நான் அதையும் அவன்ல வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஆம் சாதத்துக்கு விசில் வர வரைக்குமாவது இந்த சிலிண்டர் இருக்கணும்னு நெனச்சுக்கிட்டே இருந்தேன். அதே மாரி கரெக்ட்டா சாதமும் விசில் வந்து முடிஞ்சிருச்சு. சிலிண்டரும் காலியாயிடுச்சுங்க. சட்னியும் அரைச்சு முடிச்சுட்டேன். சரின்ட்டு என்ன பண்ணோம், அதே ரைஸ்ல கொஞ்சமா துவையல் வச்சு, ஆளுக்கு 2 ஃபிஷ் வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டோம். வேற வழியே இல்ல. சரி மதியம் 3 மணி ஆயிடுச்சு. டீ போடலாம். என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு பார்த்தோம். சிலிண்டர் ஆன் பண்ணி பார்த்தா சுத்தமா எரியல. சரின்ட்டு வீட்ல இருந்த கெட்டில்லயாவது டீ போடலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணோம் நானும் அப்பவும். கெட்டில ஆன் பண்ணி டீய போடலான்னு பாலெல்லாம் ஊத்திட்டோம். ஃபுல்லா பால ஊத்தி கெட்டில ஆன் பண்ணியாச்சு. கொஞ்ச நேரத்தில அது என்ன ஆனுச்சு